ஹாய் ஹலோ நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம கொடிஷியாவில் நடக்கிற சப்கான் 2025க்கு வந்திருக்கிறோம். சப்கான் 2025 பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ்டு பை கொடிஷியா. இது அவங்களோட 9th எடிஷன். மே 14 16 வரைக்கும் நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் தமிழ்நாடு, கோயம்புத்தூர் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பொதுவாக நிறைய இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டு இருக்கிற சப் காம்பனன்ட் செய்கிறவங்க, மெயின் காம்பனன்ட் செய்கிறவங்க, நிறையா ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இவங்க யாரெல்லாம் எக்ஸிபிட்டர் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கான்டாக்ட், அவங்க எத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரி இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் எடுக்க முடியலனாலும் யாரெல்லாம் நம்ம பார்க்குற முடியுதோ, அவங்க யாரெல்லாம் அவங்க ஃப்ரீயாக நம்மளுக்கு பைட் தராங்களோ அவங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வேளை இந்த 2-3 நாளைக்குள்ளே என்னால் போட முடியலனாலும் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் டிலேவாக. ப்ளீஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க போய் பார்க்கலாம். எக்ஸ்போவில் ட்ராப்ஸ் கெமிக்கல் மிஸ்டர் சீனிவாசன் சார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ட்ராப் கெமிக்கல்ஸ் நம்ம கூட இருக்கார். ஹாய் சீனிவாசன் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கங்க. ஸோ மக்களோட ஆதரவு, நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நம்ம நிறைய சர்வீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம எம்ப்ளாயீஸோட சப்போர்ட், ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸு, தென் எல்லாத்தோட சப்போர்ட்டில் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். சீனிவாசன் சார், ட்ராப்ஸ் கெமிக்கல் என்ன பண்ணுது, எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த கெமிக்கல்ஸ் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கீங்க? காம்ப்ளிகேட்டட் ஏரியாவில் கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு கெமிக்கல் சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ராப்ஸ் கெமிக்கலோட மெயின் மோட்டோ. இது 22 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரி இருந்துகிட்டு இருக்கு. நான் ஒரு ஃப்ரீலான்சராக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. என்னோடய காலேஜ் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி இப்போ அட் ப்ரெசண்ட் 3000 கஸ்டமர்ஸ், 350 ப்ராடக்ட்ஸ், மோர் தென் 10 வெர்டிக்கல். இதுக்குள்ளார ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ட்ராப்ஸ் கெமிக்கல்னு சொன்னால் நிறைய கெமிக்கல் சம்மந்தப்பட்டு இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. அதாவது ஹோட்டல்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணுறோம்? மெயின் கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஆட்டோமொபைல், பம்ப், டெக்ஸ்டைல்ஸு, ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய ஊர் இது. இந்த ஊரில் மெயினாக இண்டஸ்ட்ரியலுக்காண்டிய ஸ்கோப் தான் எங்களோட ப்ரியாரிட்டி கெமிக்கல்ஸ். இதில் பேசிக் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸில் இருக்கும், வாட்டர் ட்ரீட்மெண்ட், வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறோம், லெபோரட்டரிஸில் இருக்கிறோம், சால்வெண்ட்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸில் இருக்கும். இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், டிடர்ஜென்ட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், லெபோரட்டரி, தென் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எங்களோட ஓன் பிராண்டு டாட் ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்டில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர் சார். சார், இன்றைக்கி நீங்கள் சொன்ன இண்டஸ்ட்ரியில் இது எல்லாமே எங்களுக்கு தெரியாது. அதாவது ஆக்சுவலாக ஒரு லேமேனுக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான க்ளீனிங் ப்ராசஸ் தேவைப்படும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னா அது எதை சொல்லுவீங்க? நிறைய இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி பேஸ்டு மெட்டல் ட்ரீட்மெண்ட் இஸ் அ மேஜர் கீ ரோல் இங்கே. ஸோ இந்த மெட்டல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை அலுமினியமாக இருக்கட்டும், இஃப் எவ்ரி திங் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ். ஸோ இதுக்கு வரக்கூடிய ப்ரீ ட்ரீட்மெண்ட் கெமிக்கல், ப்ராசஸிங் கெமிக்கல்ஸ், இதுக்கு வரக்கூடிய பெயிண்டிங், அது ரெலவெண்ட்டாக வரக்கூடிய சால்வெண்ட்ஸ் அண்டு அதர் ப்ராசஸிங் கெமிக்கல்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. சூப்பர் சார். சார், ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனே இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நார்ம்ஸ் இருக்குது. அதை ட்ராப்ஸ் கெமிக்கல்ஸ் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க, அதாவது எந்த அளவுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான நார்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? மெயினாக சொல்லணும் அப்படின்னா கோவிட் டைமில் மெனிமோர் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு நம்மளோட டிஸ்இன்ஃபெக்டன்ட் ரொம்பவுமே அழகாக வேலை செஞ்சது. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஐபிஏ பேஸ்டு சால்வெண்ட்ஸில் வரக்கூடிய சானிடைசர்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது இல்லாமல் பிகேசி பேஸ்டில் டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ் இருக்குது. நிறைய குளூட்ரால் டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆப்ரேஷன் தேட்டருக்கு வரக்கூடிய ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட், அது பேஸ்டில் வரக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டன்ட். இது எல்லாமே நேஷ்னல் லேப்
அக்ரிகேட் பண்ணக்கூடிய NABHன்னு சொல்லுவாங்க, அக்ரிகேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹோமில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ், தென் இண்டஸ்ட்ரி, தென் ஹாஸ்பிட்டல், இன்ஸ்டியூட், எவ்ரிதிங் எல்லா ஏரியாவுக்கும் நம்மளோட டிஸ்இன்ஃபெக்ட் ஃப்ளோர் கிளீனர்ஸ்லேருந்து ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹோட்டல்ஸ் அண்டு கேட்ரிங்க்கு இவங்களுக்கு ரொம்ப ஹெவி இது இருக்கும், என்ன சொல்கிறது, அழுக்கு படிஞ்ச இது வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. இல்லை ஒரு சிலர் எங்களோட பாத்திரத்தை வந்து மெயின்டைன் பண்ணோன்னா இந்த அளவுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஹோட்டல்ஸ் எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும்னா எந்த மாதிரியான சொல்யூஷன் இருக்குது? ரெண்டு விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில். இது மெயினாக வந்து ஃபுட்டு ஓரியன்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த ஹசார்டஸ் ப்ராடக்ட்ஸும் வந்து உள்ளே போயிடக்கூடாது. அதில் நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். தென் அதில் இருக்கக்கூடிய ஹெவி ஆயில்ஸ் இருக்குது. அந்த ஆயில்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஹெவி ஸ்டெயின்ஸாக வந்து அது வந்து இருக்கும். சில இடங்கள்லாம் பார்த்தோம்னா நூடுல்ஸ் கடைகளுக்கெல்லாம் போனோன்னா அந்த பிளேட்டை அப்படி நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அங்கே நூடுல்ஸ் சாப்பிடலாமாங்கிறது மாதிரியெல்லாம் தோணும். அதே மாதிரி சில ஹோட்டல்ஸில் நம்ம அந்த தோசை கல் இருக்கும், பார்த்தோம்னா அந்த தோசையை போட்டே இருப்பாங்க, ரெகுலராக போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேயெல்லாம் ஹெவி ஆயில்ஸு நல்லா பிளாக் லேயராக வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்காக அல்கலைன் பேஸ்டில் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை ஜஸ்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னாலே அந்த அல்கலைன் எல்லாம் வித்தின் 2 மினிட்ஸுக்குள்ளார அது எல்லாம் ஃப்ரீ பண்ணி ஜஸ்ட் ஒரு வாஷ் பண்ணிட்டோம்னாலே அழகாக அந்த பிளேட்டு, தென் அந்த தோசைக்கல், இது எல்லாமே வந்து அழகாக வந்து ரெடியாகி வந்துருங்க. நிறைய விஷயத்தை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் கடைசியாக தோசை கடையில் இருக்கிற அந்த அழுக்கு எடுக்கிறதுக்குன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சொல்யூஷன் சொன்னீங்க. உங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம், எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம்? என்னோட நம்பர் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், 9042670008. திஸ் இஸ் மை நம்பர். அண்ட் அனதர் ஒன் நம்பர் 9677522201. இது வந்து எங்களோட ஆஃபீஸ் நம்பர். தேங்க்யூ ஸோ மச் சீனிவாசன் சார். எங்கள் வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோன் பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு தெரியும். உங்கள்கிட்ட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதை தாண்டி உங்களோட சர்வீஸும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். எஸ், தேங்க்யூ வெரி மச். உங்களை இது மூலியமாக சந்தித்து உங்களோட வியூவர்ஸுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ வியூவர்ஸ். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.